ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கேழ்வரகு சோள மாவு வச்சு நம்ம ஒரு வெஜிடபிள் சூப் பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு பட்டர் சேர்த்துருக்கோம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதை போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம். நல்லா பட்டர்லேயே வதக்கணும். பாருங்க, கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். சோள மாவும் கேழ்வரகு மாவும் கரைச்சி ரெடியாக நல்லா வதக்கணும். வதக்கி வச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், மிளகு, பெப்பர், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் நல்லா வதக்கணும். வதக்கி தண்ணி ஒரு 3 டம்ளர் ஊற்றி போகிறேன். தேவையான அளவு தண்ணி. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தா போல் சூப்பு தண்ணி வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்கு. நல்லா கொதிக்கிட்ட காய் வேகட்டும். பாருங்கள், சூப்பு நல்லா கொதிக்குது. காய் கோஸு, கேரட் ரெண்டும், கேபேஜும் கேரட்டும். இந்த சமயத்தில் சோள மாவும் கேழ்வரகு மாவும் கரைச்சி வச்சுக்கிறோம். அது ஊற்றிக்கலாம். ஹெல்த்தியான சூப்புங்க இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி வெஜிடபிள் சூப் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் 2 கல் உப்பு போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பு ஒரு 11 மணிக்கு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் கூட குடிக்கலாம். டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் இது மாதிரி சூப் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. வெஜிடபிளும் இருக்குது, கேழ்வரகு சோள மாவு எல்லாம் கலந்துருக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது, ஆரோக்கியமான சூப்பு இது. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். அதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.